உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் யோசுவா 24 இறைவாக்கியங்கள் 15 முதல் 18 முடிய. யோசுவா நூலின் முடிவுரையில் அமைவது 24ஆம் இயல். இது சிக்கேம் உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படும். அதன் ஒரு பகுதி இன்றைய வாசகமாக நமக்கு அமைந்துள்ளது. கடவுளை தொழுகை. வாக்கு மனம் அணுகாத பூரண பொருள் கடவுள். சீர்கெட்ட உலக அன்னை வடிவான தந்தை கடவுள். அனைத்திலும் வல்லவன், அனைத்திலும் உள்ளவன், குணக்கடல் பெருக்கவன், நினைப்பவர் நெஞ்சினன் என்று புகழ் பெறுபவன் கடவுள். அவனை தொழுது எழுவது மனிதனுக்கு அழகு. ஆனால் பொல்லாத பொய்மொழியும் அல்லாது நன்மைகள் பொருந்து குணம் ஏதும் அறியா மக்கள் மெய்யம் கடவுளை மறந்தனர். இஸ்ராயேல் இதற்கு விதிவிலக்கு அல்லர். ஆதலின் வழிபாடுகள் நடத்தி தமது பற்றுறுதியை வெளிப்படுத்தும்படி அடிக்கடி இவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டி இருந்தது. சிக்கேம் உடன்படிக்கை என்று அழைக்கப்படும் இவ்வழிபாட்டு கூட்டத்தில் யானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே தொழுது வருவோம் என்று யோசுவா முன்மொழிகிறார். மக்களும் தொடர்ந்து வழிமொழிகின்றனர். உண்மையுடனும் முழு இதயத்துடனும் கடவுளை வழிபட வேண்டும் என்று யோசுவா வலியுறுத்துகிறார். அதற்கு ஏற்ப பணிவோம், தொழுவோம், வழிபடுவோம் என்று ஒரே பொருள் உடைய பல சொற்கள் முரசு அறைவது போல அடுக்கடுக்காக எடுத்த எடுப்பிலேயே இன்றைய வாசகத்தின் 7 முறை அமைந்துள்ளன. யோசுவா மக்களை நோக்கி, ஆகையால் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையுடனும் முழு இதயத்துடனும் ஆண்டவருக்கு பணிபுரிவது உங்கள் முன்னோர் தொழுது வந்த தேவர்களை அகற்றி விடுங்கள் என்றார். இஸ்ராயேல் மக்கள் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்கள் முன்னோர் தொழுது வந்த தேவர்களையே வழிபடுவதாயின் மெசபொத்தேமியாவில் உள்ள உங்கள் முன்னோர்கள் தொழுது வந்த தேவர்களை வழிபடுவதா, அமோரியர் நாட்டு தேவர்களை வழிபடுவதா என்பதில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை இன்றே தீர்மானித்து விடுங்கள் என்றார். அதற்கு மறுமொழியாக, நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை தொழுவது எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றனர். திருமுழுக்கின் வழியாக நாமும் சாத்தானையும் அதன் ஆரவாரங்களையும் உதறி தள்ளிவிட்டோம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை ஆண்டுதோறும் புதுப்பிக்கின்றோம். அதன்படி வாழ்கின்றோமா? உண்மையிலேயே சாத்தானையும் அதன் வெறி ஆட்டங்களையும் தவறான பழக்கங்களையும் விட்டுவிட்டோமா? ஏன் எவ்வகை வழிபாடு? கடவுள் தூயவர், வல்லவர், தனி உரிமை பாராட்டுபவர், உள்ளம் அறிபவர், ஆதலின் வழிபாட்டுக்கு உரியவர். கடவுள் மீட்பர், அற்புத பாதுகாவல், வெற்றி வழங்குபவர், ஆதலின் அவர் தொழுகைக்கு உரியவர். கடவுள் ஈடு இணையற்றவர், ஆதலின் தனியொரு மனத்துடன் வழிபடத்தக்கவர். தன்னிலே தன்னேரில்லாதவர், இஸ்ராயேல் வரலாற்றில் முன்னின்று கை கொடுத்தவர், ஆதலின் உண்மையோடும் முழு இதயத்தோடும் வழிபடத்தக்கவர். மக்கள் இவர்பால் உள்ளத்தை திருப்ப வேண்டும். அதன் வெளிப்பாடாக கடவுளின் கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும். ஆதலின் மனம் திருப்பம்
உறுதிப்பாட்டில் நிலைப்பு, செந்நெறி ஒழுகல் ஆகிய அனைத்து பண்பாட்டு பண்புகள் வழிபாட்டு பண்புகள் ஆகின்றன. யானும் என் வீட்டாரும் ஆண்டவரை தொழுது வருவோம் என்பது யோசுவாவின் தீர்க்கமான திண்ணம். இரண்டாம் வாசகம் எபேசியர் 5 இறைவாக்கியங்கள் 21 முதல் 32 முடிய. கிறிஸ்தவர்களின் ஒழுக்கம் பரிசேயரின் ஒழுக்கத்திலும் சிறந்திருக்க வேண்டும். இவ்வொழுக்கம் புது ஒழுக்கம். அது நம் பெருமான மையமாக கொண்டு அவரால், அவரோடு, அவரில் வாழும் வாழ்க்கை. இப்பொது நெறியை விலக்கிவிட்டு குடும்பத்தில் பின்பற்ற வேண்டிய முறையை பவுல் புலப்படுத்துகிறார். இது நம் மறை காட்டும் இல்லறம் ஆகும். பணிந்திருங்கள், இசைந்திருங்கள், இணங்கி இருங்கள் என்ற பொருளில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருக்க வேண்டும். யார் யாருக்கு பணிய வேண்டும்? ஒருவர் ஒருவருக்கு. உடலின் உறுப்புகளில் உயர்வு தாழ்வு கிடையாது. அங்கனமே குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே உயர்வு தாழ்வு இல்லை. உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு என்பார் வள்ளுவர் குறள் 1122. ஆதலின் புதிய ஏற்பாட்டின்படி கணவன் மனைவிக்கு பணிந்து நடப்பதும் மனைவி கணவனுக்கு பணிந்து நடப்பதும் இருவருமே கிறிஸ்துவுக்கு பணிந்து நடப்பதாகும். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூல் 2:24 என்பதனால் உண்டாகிற புதிய அமைப்பு இதுவாகும். மனைவியரே கடவுளுக்கு பணிந்திருங்கள். இது அடுத்து வரும் கட்டளை. ஏன்? கணவன் மனைவி என்போர் இருவரும் தலையும் உடலும் போன்றவர் என்பதால். எத்தகைய கணவனுக்கு? தன் மனைவியின் பொருட்டு உயிரை தியாகம் செய்ய துணியும் கணவனுக்கு. உயிரை தியாகம் செய்ய முன்வரும் கணவன் அநீதி இழைப்பவனாக அல்லல் தருபவனாக எவ்வாறு இருக்க முடியலும்? கிறிஸ்துவைப் போல் இருக்கும் கணவனுக்கு பணிந்திருப்பது பெருமையே அன்றி இழுக்கு ஆகாது. மனைவியை நேசியுங்கள். கணவன் தன்னை நேசிப்பது போல தன் உடலாகிய மனைவியை நேசிக்க வேண்டியவன். இவ்வன்பு இயல்பானது, மாறாதது. இதை மறுக்கிறவன் மனித இயல்பிற்கே மாறானவன். கணவன் தன் மனைவிக்காக, அவருடைய நன்மைக்காக தன்னையே கையளிக்க வேண்டியவன். கணவன் மனைவியைப் போல் பணிந்திருக்க கடமை உடையவன். மனைவியும் கணவனைப் போல் உயிர் தியாகம் செய்யும் அளவிற்கு கணவனை நேசிக்க கடமைப்பட்டவள். அன்பே முதலிடம் பெறுவதால் எல்லாவற்றிலும் பிறரை உயர்ந்தவராக கருதியே செயல்பட வேண்டும். ஆதாயம் கருதாமல், கணக்கு பார்த்து கொண்டிராமல் தாராளமாக வாழும் வாழ்வு கிறிஸ்துவ இல்லற வாழ்வு. இது கடவுளின் அன்பை உலகிற்கு உணர்த்துகிற வாழ்வு. கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள உறவை உணர்த்துகிற வாழ்வு. எனவே இது இல்லறத்தாரின் தலையாய இறையரசு பணி. கிறிஸ்துவை தலையாகவும் திருச்சபையை உடலாகவும் உவமிப்பதை முன்னிட்டே கணவனை தலையாகவும் மனைவியை உடலாகவும் பவுல் அடியார் கருதுகிறார். கிறிஸ்துவைப் போல கணவன் எண்ணமெல்லாம் மனைவியை மேன்மைப்படுத்துவது, மனைவியின் எண்ணமெல்லாம் கணவனை மகிமைப்படுத்துவது. இவ்வாறு வாழும் குடும்பங்கள் உலகிற்கே பெருங்கொடை என்பதில் ஐயம் என்ன? கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்து அதற்காக தம்மையை கையளித்தார்.
என்பதை மனத்துக்கண் நிறுத்துவோம். 3ஆம் வாசகம். நற்செய்தி யோவான் இயல் 6 இறைவாக்கியங்கள் 60 முதல் 69 முடிய. நம் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் அருங்குறிகளும் அருளுரைகளும் மனம் மாறி மாறி அமையும் வகையில் யோவான் நற்செய்தியை அமைத்துள்ளார். ஒவ்வொரு அருங்குறிக்கும் உட்பொருள் உண்டு என்பதை உணர்த்துவது இதுவாகும். நம் பெருமானின் தலையாய அருளுரையை கேட்டவர்களின் மனநிலை என்ன என்பதை இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. தெரிந்து கொள், தேர்ந்தெடு. தாய் தன் குழந்தைக்கு உணவூட்டுவது போல நயத்தாலும் பயத்தாலும் நம் பெருமான் தமது முக்கிய அருளுரையை வழங்குகிறார். நானே உயிர் தரும் உணவு என்பதை ஏற்போருக்கு நலம் பயக்கும், தள்ளுவோருக்கு கேடு உண்டு என்று தெளிவாக எடுத்துரைக்கிறார். இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட மக்கள் அவரையும் அவருடைய அருள் மொழியையும் ஏற்றுக்கொள்கின்றனா இல்லையா என்பதை இப்பகுதி உணர்த்துகிறது. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். நம் பெருமானை பகைத்தவர்கள் அவருடைய போதனையை முற்றிலுமாக தள்ளிவிடுகின்றனர். இஃது எதிர்பார்க்கக்கூடியது. இந்நாள் வரை அவரை பின்பற்றியோர் பலர். இவர் அதிகாரத்துடன் போதிக்கிறார். இவரை போல் இத்தகைய செயல்களை யாரும் செய்தது இல்லை என்று பாராட்டி பின்பற்றியவர்கள் பலர். இப்பேச்சு மிதமிஞ்சிய பேச்சு என்று எண்ணுகின்றனர். அவருடன் இருந்த உறவை முறித்து கொள்கின்றனர். திருத்தூதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இல்லை. அவர்கள் இப்பொழுது நம் பெருமானை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நம் பெருமான் அதனை நேரடியாகவே கேட்டு விடுகின்றார். அவர்கள் பெயரால் பேதுரு அவரை நோக்கி அவரையும் அவருடைய போதனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார். நாம் எத்திரத்தவர், மதில் மேல் பூனை. நம் பெருமானின் போதனை எதுவாயினும் அது ஒரு சவாலாகவே உள்ளது. அதை கேட்டுவிட்டு சும்மா போய்விட முடியாது. ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றேல் தள்ளிவிட வேண்டும். என்னோடு சேகரியாதவர் சிதறடிக்கிறான் என்று இதனை நம் பெருமான் தெளிவுபடுத்துகிறார். மதிர்மேல் பூனை போல இருக்க முடியாது. எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அவரை பின்பற்றிய சீடர்களைப் போல் அவரை ஏற்க வேண்டும். அல்லது அவர் சொல்லை கேட்டு அதனை ஏற்க முடியாமல் வரைந்து செல்கிற பணக்கார இளைஞனை போன்றாக வேண்டும். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள் என்ற கூட்டத்திலும், சகிக்கப்பட்டவர்களை என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்ற கூட்டத்திலோ இருந்தாக வேண்டும். மத்தேயு 25:34 முதல் 41 முடிய. இல்லை, உண்டு என்று எவர் பக்கம் ஆயினும் சொல்ல அறியாத தொம்பன் யார் என்று வாழ இயலாது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? முடிவெல்லாம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.